Hi, hello, welcome. This is Joint Family SAMAYAL. எல்லாரும் எப்படி இருக்கீங்க फ्रेंड्स? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த கேரட் ஜூஸ் வீடியோல நான் சொன்ன மாதிரி இந்த கேரட் சக்கையை வச்சு இப்போ நான் அல்வா செஞ்சு காமிக்க போறேன். இந்த கேரட்டுக்குனால எப்பவுமே ஆரோக்கியமானதா உங்களுக்கு. கேரட் ஜூஸ் செஞ்சுட்டு அதை தூக்கி போட வேண்டாம். நீங்க இத வச்சு அல்வா செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியானதா. கேரட் ஜூஸ் செய்யற அன்னைக்குலாம் நீங்க இந்த அல்வா செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கேரட் சக்கை எனக்கு ஒரு பவுல் இருக்கு. ஒரு டம்ளர் சக்கரை, பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே கூட செய்யலாம். அப்புறம் 2 ஸ்பூன் நெய், 1 டம்ளர் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 1 டம்ளர் பால் இல்லது தண்ணி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். நான் இப்போ பாதி பால் பாதி தண்ணி சேர்த்து இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து நான் கரைச்சி எடுத்துக்க போகிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நான் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இதை அப்படியே தனியாக வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க, இல்லை சாதாரணமாக ஒரு பிளேட் கூட எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். அதில் வந்து நெய் இல்லைன்னா எண்ணெய் ஏதாவது ஒன்று இந்த ட்ரே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ட்ரே ஃபுல்லாக அப்ளை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே பண்ணி வச்சிடணும் ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். பாத்திரம் வந்து இப்போ இதில் வந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த டம்ளரில் மாவு எடுத்தோமோ அதே டம்ளரில், இல்லை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பால்லே செய்யலாம். நான் வந்து இப்போ ஃபுல்லாகவே தண்ணியில் தான் செய்ய போகிறேன். இல்லை பால் பாதி தண்ணி பாதி கூட சேர்த்து செய்யலாம். நான் இப்போ வந்து வெறும் தண்ணியிலே செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து 3 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை இதில் சேர்த்துருக்கேன். எந்த டம்ளரில் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் மாவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும். 1 டம்ளர் மாவுக்கு 4 டம்ளர் கணக்கு வச்சுக்கோங்க தண்ணி, இல்லைன்னா பால். மாவு எதில் எடுக்கிறீங்களோ அதே அளவு 4 பங்கு தண்ணி இல்லைன்னா பால் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லை 2 பாதி பாதி கூட சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வந்து மாவுலாம் அடியில் தங்கிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்து கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கேரட்டை சேர்த்துடலாம். இதில் கேரட்டை வந்து எதுவும் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா அமுத்தி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எந்த கட்டிகளும் இருக்கக்கூடாது. கேரட் சேர்க்கும் போது சிம்மில் வச்சுக்கிட்டு கேரட்டை நல்லா வந்து அமுத்தி விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஸ்டவ்வை வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வீடியோவில் காமிக்கிறதுனால தான் நான் இதை வந்து ஃபுட் கலர் சேர்க்குறேன். நான் கேசரி கலர் தான் இதில் சேர்த்துருக்கேன் கேரட்டுங்கிறதுனால. நீங்கள் வீட்டில் செய்யும்போது இந்த கலர்ஸ்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். வீடியோவில் பார்க்குறதுக்கு டல்லாக இருக்கு இல்லையா, அதனால தான் நான் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியணுங்கிறதுக்காக இந்த கலர் சேர்த்துருக்கேன். கலர்ஸ் எப்பவுமே உடம்புக்கு வந்து ஆரோக்கியமானது இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா கட்டி செஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நட்ஸ் சேர்க்குறது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதை எதையும் நெய்யிலலாம் வறுக்க தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் நட்ஸு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிளறிட்டு லாஸ்ட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நான் வந்து இதில் அதிகமாக நெய் சேர்க்கலை. நீங்கள் அதிகமாக வேணாலும் நெய் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். நெய் சேர்த்து நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வர்ற மாதிரி கிளறி எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து அதிகமாக நெய் சேர்க்காததுனால நான் ஓரளவுக்கு நல்லா மாவெல்லாம் வெந்துருச்சா என்னன்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மாவு வெந்தாலே போதும். ரெண்டுமே நம்மளுக்கு ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்க போகுது. நான் நல்லா மாவு வெந்துருச்சா என்னன்னு செக் பண்ணிவிட்டு
நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ட்ரேயில் சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். உங்கள் வீட்டில் அடிக்கடி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த கேரட் சக்கரை இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வெறும் கார்ன்ஃப்ளவர் சர்க்கரை வச்சு இந்த ரெசிபி செஞ்சுக்கலாம். நான் கேரட் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லி நான் சேர்த்து செஞ்சுருக்கேன். இது வந்து 1 மணி நேரம் அந்த மாதிரி ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேயில் சேர்த்து கண்டிப்பாக 1 மணி நேரம் நீங்கள் ஆற விடணும். நான் 1 மணி நேரம் ஆற விட்டதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. வாயில் வச்சோடனே நல்லா கரையும். நடுவில் அந்த நட்ஸ் எல்லாம் கடித்து சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் குஷி ஆகிட்டாங்க. கொடுத்தோடனே சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.